ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ சமீபமாக நம்ம 61 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாயன்மார்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி மாநில குலத்துல பிறந்து இறைவன் மீது அளப்பரிய பக்தியோட கருணையோட இறைவன் மீது நிறைய திருப்பணிகள் செஞ்சு பாடல்கள் பாடி பதிகங்கள் பாடி இறைகதி அடைந்தவர்கள் 63 நாயன்மார்கள். நிறைய அருளாளர்கள் தான் இவர்கள் எல்லாமே. இவர்கள் வந்து இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவதான் வந்து 63 நாயன்மார்கள். இவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வந்து அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவா வந்து நாயன்மார்கள் அப்படின்றவங்க சிவபெருமான் மீது பதிகம் பாடிருப்பாங்க, நிறைய சிவாலயங்களுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க, மக்களுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க. அப்படிதான் நாயன்மார்கள் வரிசையில வராங்க. ஆனா அப்பூதி அடிகள் கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கலாதியான சிவபக்தி. இவர் வந்து திங்களூர் அப்படின்னு சொல்ல கிராமத்துல பிறக்கார். இவர் பிறந்த ஒரு அந்தனர் கூட சொந்தமா வணிகங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. இதுதான் இவருடைய வாழ்க்கை. இவர் வந்து தினந்தோறும் வணிகத்துக்கு போறார், எல்லாமே பண்றாரு. சிவபெருமான் மீது இவருக்கு எவ்வளவு பக்தி இருக்குதோ அதை தாண்டி ஒருத்தர் மேல அவருக்கு வந்து பக்தி இல்லை. அவர் திருநாவுக்கரச சுவாமிகள். திருநாவுக்கரச சுவாமிகள் அவர் வந்து குருவாகவே மதிச்சு அவர் வந்து போற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா திருநாவுக்கரசு சுவாமிகளை இவர் வாழ்க்கையில ஒரு முறை கூட நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ நமக்கு ஒரு குரு இருக்காரு, அந்த குருவை நம்ம பார்ப்போம், அந்த குருவை நம்ம தேர்ந்தெடுப்போம், குரு நம்மளை தேர்ந்தெடுப்பார், நம்ம அவர்கிட்ட தீட்சா வாங்குவோம், அவர் வந்து குருவா மதிச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம். இது ஒரு முறை. இதே மாதிரி இறைவன் நமக்கு தெரிவார், சிவபெருமான் தெரிவார், முருகப்பெருமான் தெரிவார், அவர் நம்ம குருவா ஏற்றுக்கிட்டு வழிபாடு செய்ய இது இன்னொரு முறை. ஆனா ஒரு நபரை பார்க்காம அவர் ஆத்மா மானசீக குருவா ஏத்துக்கிட்டு அவர் செய்த தொண்டுகளை அவர் வழியில் பின்பற்றி செய்யறதுன்றது வேற ஒரு விஷயம். அதுதான் வந்து அப்பூதி அடிகள் செய்வாரு. இவருடைய வாழ்க்கையில வந்து பெரிய செல்வந்தர், நிறைய வணிகம் செஞ்சுட்டு இருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாரு. சிவபக்தியில வந்து இவருக்கு மிஞ்ச ஆளே கிடையாது. இவரும் இவர் மனைவியும் சிறந்த சிவபக்தர். அவருடைய 2 குழந்தைகளும் சிறந்த சிவபக்தர்கள். இவருடைய பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வீட்டுக்கு திருநாவுக்கரசர் இல்லம்னு பேர் வச்சிருப்பார். இவருடைய குழந்தைகள் 2 பேருக்குமே வந்துட்டு மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர்னு பேர் வச்சிருப்பாரு. இவர் நிறைய தர்ம காரியங்கள் செய்கிறார். அன்னதானம் மடம் கட்டி அங்க வந்து வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கு உணவு கொடுத்திருக்காரு. அந்த அன்னதான மடத்துக்கு கூட திருநாவுக்கரசர் அன்னதான மடம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. தண்ணீர் பந்தல், கோடை காலங்களில் தண்ணீர் பந்தல் கொடுக்குற அந்த தண்ணீர் பந்தலுக்கும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு. வாசக சாலை அமைக்கிறார். நிறைய பேர் வந்து வேதம் படிக்கிறதுக்கோ உலக விஷயங்களை பேசுறதுக்கோ வாசக சாலை அமைக்கிறார். அங்கேயும் திருநாவுக்கரசர் வாசக சாலை அப்படின்னு வச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா தொண்டுகளும் இவர் செய்யறாரு. மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்ய, அத்தனை தொண்டுகளும் திருநாவுக்கரசர் பேர்ல தான் செய்யறாரு. நம்மளால நம்ம என்ன செய்வோம், நம்ம பேர்ல செஞ்சுப்போம், நம்மளுடைய தாத்தா பாட்டி பேர்ல, நம்மளுடைய குழந்தைகள் பேர்ல நம்ம செய்யணும். இதான் மனித இயல்பு. ஆனா அவர் வந்து அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, முழுக்க தன்னுடைய குருநாதராகிய திருநாவுக்கரசர் பேர் சிறந்து விளங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் மீது வைத்த அளப்பரிய பக்தியின் காரணமாக திருநாவுக்கரசர் பேர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே இதை வந்து சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டாங்க. எப்படியும் அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நிறைய சிவாலயங்களுக்கு போய் பதிகங்கள் பாடி உழவார பணிகள் செஞ்சு முடிச்சுட்டு வரக்கூடிய திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஒரு நாள் திங்களூருக்கு வரார். திங்களூருக்கு வரும்போது அந்த திங்களூர்ல பாக்குறார் திருநாவுக்கரசர் நட்சத்திரம், திருநாவுக்கரசர் வாசகசாலை, திருநாவுக்கரசர் பாடசாலை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பண்ணல், நிறைய இவர் பேர்ல இருக்குது. எனக்கு எதுவுமே இல்லையே, நான் கட்டின வேஷ்டி கூட எனக்கு சொந்தம் இல்லாம ஒரு இறை வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி என்னால என் பேர்ல வந்து இவ்வளவு சொத்துக்கள் உருவாக்கி இதை மக்களுக்கு வந்து பணி செய்ய முடியும்? அவருக்கு பயங்கர அதிர்ச்சி, பயங்கர ஆச்சரியம். அப்ப அவங்க போகக்கூடிய மக்கள் கிட்ட கேட்காரு, இதெல்லாம் யாரு நடத்துறா, யார் பேர்ல நடத்துறாங்கன்னு கேட்கும் போது அப்பதான் அந்த மக்கள் சொல்றாங்க, இதை வந்து அப்பூதி அடிகள் ஒருத்தர் நடத்துறாரு. அவர் சிறந்த சிவபக்தர், அவருடைய குருநாதர் ஆகிய திருநாவுக்கரசர் சுவாமிகள் பேர்ல இதை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். இந்த எளியவன் பேர்ல இவ்வளவு பக்தியா, அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது ஒரு வீடை வந்து மக்கள் காமிக்கிறாங்க. அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய மனைவி உள்ள சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக அந்த காலத்துல ஒரு பழக்கம் வந்து என்னன்னா, சிவனடியார்களும் சரி, பொதுமக்கள் யாராவது வழிபோக்கர்கள் வந்தாலும் சரி, வீட்டு திணையில உட்கார்ந்து அவங்க உணவு வழங்கிட்டு அவங்க திருப்பி அனுப்புறது நம்மளுடைய பழக்கமாக இருந்தது. விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த. அப்போ அப்படி வந்து அவங்களுடைய வீட்டு திணையில திருநாவுக்கரசர் சுவாமியில வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நடந்து வந்த களைப்பு வேற. அப்போ பூஜை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அவருடைய மனைவி வந்து பார்த்துட்டு, சுவாமி நீங்க யாருன்னு கேட்கும்போது, நான் ஒரு சிவனடியார்மா, எளிய பக்தன்மா, நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், களைப்பா இருக்குன்னு சொல்லி உட்காரும்போது, சுவாமி நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கணவர் அப்பூதி அடிகளும் வந்துடுறாங்க.
இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்பூதியடிகள் வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த சிவனடியாரை பார்த்து அப்போ வந்து சுவாமிக்கு வயசு 60 வயசுக்கு மேலாது திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு. அப்போ பழுத்த சிவப்பழமா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்க யாரு சுவாமி என்னன்னு கேட்கும்போது சுவாமி கேட்கிறார். அதுக்கு முன்னாடி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சிறந்த சிவபக்தர், பெரிய செல்வந்தர், சொத்து பத்து எல்லாம் நிறைய இருக்குது. உங்க பேர்ல இந்த அன்னச்சத்திரங்கள் தர்மசாலைகளை நடத்தாம ஏன் யாரோ ஒரு பேர்ல வந்து நீங்க நடத்துறீங்க? அவர் அப்படி என்ன பெருசா சாதனை செஞ்சிடாருன்னு சொன்ன உடனே அப்பூதியர்களுக்கு கோவம் வந்தது. திருநாவுக்கரசரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இறைவனால் போற்றி வணங்கப்பட்ட ஒரு 63 நாயன்மார்கள் அவரும் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமயத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து அவர் வந்து காப்பாத்திருக்காரு. சைவ சமயத்தையே அவர் காப்பாத்திருக்காரு. நிறைய ஆலயங்களுக்கு புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு. நிறைய ஆலயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உழவர பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு. மூடிய சிவாலயங்களை திறக்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு சிவத்தொண்டுகள் அவர் செய்யறாரு. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வயசுல பெரியவர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நான் விடுறேன், இல்லை கண்டிப்பா வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுறேன்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். என்னை பத்தி உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கா? நீங்க கும்பிடக்கூடிய திருநாவுக்கரசரை நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்துக்கும் பயங்கர சந்தோஷம். அவர் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாருக்கும் விபூதி எல்லாம் கொடுத்துதான் அவங்க சொல்றாங்க, சுவாமி நீங்க கண்டிப்பா இங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் சாப்பிட்றேன், ஆனா ஒரு நேரம் மட்டும் தான் என்னால சாப்பிட முடியும், எனக்கு அடுத்தடுத்து நிறைய கோயிலுக்கு போக வேண்டிய வேலைகள் இருக்கு, நிறைய பணிகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி திருநாவுக்கரசர் சுவாமி சொல்லிடுறாங்க. சரி சுவாமி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்றாங்க. அப்போ அவர் சுவாமி சொல்றாரு, நீங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நான் ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போயிட்டார். அவருடைய மூத்த பையனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க சுவாமி கிட்ட. இவர் பேர் மூத்த பையன், இவர் வந்து மூத்த திருநாவுக்கரசர், இவர் பேர் இளைய பையன், இவர் இளைய திருநாவுக்கரசர் சொல்லும்போது அவருக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாருக்கும் இவர் பேர் தான் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ண போயிட்டாரு. போன உடனே இந்த பையனை போய் நீ போய் சுவாமி சாப்பிட்றதுக்கு இலை பறிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் தோட்டத்துக்கு போய் இலையா இருக்க போகும்போது அந்த பையனை வந்து பாம்பு கடிச்சிடுது. அந்த விஷம் தலைக்கீழ இந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பையனை காப்பாற்ற முடியல. இப்போ ஒரு கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திண்ணையில உட்காந்துருக்காரு. சாப்பாடு ரெடி பண்ணி கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பையன் இறந்து போன செய்தி தெரிஞ்சா கண்டிப்பா சுவாமி வீட்டில் சாப்பிட முடியாது. பொதுவாக யாருமே அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லையா? அப்போ சுவாமி ரொம்ப மனசு கஷ்டப்படாது, அவருக்கு உணவு தர முடியாமல் போயிடும், இந்த சேவை தடைபற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ஒரு பாயில சுருட்டி ஓரமாக வச்சுட்டுறாங்க. வச்சுட்டு இவருக்கு சாப்பாடுலாம் பரிமாறிடுறாங்க. அவருடைய இளைய மகன் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவருடைய மனைவி சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சுவாமிகள் கேட்கார், எங்க அவங்க மூத்த பையன் எங்க அப்படின்னு கேட்கார். இல்ல சுவாமி அவன் கொஞ்சம் வெளில போயிருக்கான், அவன் இனிமேல அவன் வந்து இங்க உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பதில் வந்து சுவாமிக்கு ஏதோ உணர்த்துது. இல்ல நீங்க உங்க பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்பதான் உண்மையே சொல்றாங்க. இல்ல சுவாமி என் பையன் இந்த மாதிரி இலை பறிக்க போகும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், அதனால வந்து நீங்க சாப்பிடுங்க சுவாமினா அவருக்கு மனசு கேட்கல. எப்படி ஒரு குழந்தை இறந்து போச்சு, அந்த வீட்டுல எப்படி நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த பையனுடைய உடல் எடுத்துட்டு போய் சுவாமி முன்னாடி கிடத்தி அந்த பையனுக்கு விபூதி, அந்த உடலின் மீது விபூதி பூசி விட்டுட்டு ஒன்று கொலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடிட்டு இருக்கும் போதே எந்த நாகம் இந்த பையனை தீண்டுச்சோ அந்த நாகம் வந்து அந்த பையன் அந்த உடம்புல அந்த விஷத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த பையனை உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டு அந்த நாகம் போயிடுது. இதான் வந்து அப்பூதியடிகளுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய வரலாறு. இதற்கப்புறமாக திருநாவுக்கரசர் சுவாமி அங்கே உணவருந்துட்டு கொஞ்ச காலம் அங்கே தங்கி இருந்து அந்த ஆலயத்துக்கு சிவத்தொண்டங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுவாமிகள் கிளம்பி போயிடாரு. அதற்கப்புறமாக நிறைய இறைப்பணிகள் செஞ்சு நிறைய தர்ம சேவைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இறைவன் அடி சேர்ந்தார் அப்பூதியடிகள். இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படிங்கன்னா, இறைவை மட்டும் வழிபாடு செய்தால் இறைவன் நமக்கு இறங்கி வர மாட்டார், அடியாரை வணங்கி அடியாராக ஆக முடியும் அப்படின்றத நம்முடைய அப்பூதியடிகளுடைய வாழ்க்கையை வர நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். நம்ம வந்து இறைவன் வழிபாடு மட்டும் செய்யாம அடியாரை வழிபாடு செய்யும் போது, அடியார்களுக்கு சேவை செய்யும் போதும், சிவனடியாருக்கு சேவை செய்யும் போது இறைவன் மனப்பூர்வமாக அதை ஏற்றுட்டு நமக்கு எல்லா விதத்திலையும் வளர்ச்சிகளை கொடுப்பார் அப்படின்றத நம்ம அப்பூதியடிகள் வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முரணடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகள் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அது போக ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அந்த புத்தகத்தை நாங்கள் கொரியர் அனுப்புறோம். அது போக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த பிரசாதமும் இந்த புத்தகமும் வேணுமோ உங்க தகவலை நம்மளுடைய மீனாட்சி அம்மன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எனக்கு டிஎம் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பணும், உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறோம். நன்றி, வணக்கம்.